பின்னது உலகம், அதனால் உழந்தும் உழவே தலை. இன்று விழுப்புரம் மாவட்டத்தில் வெராட்டிக்குப்பம் என்ற ஊரில் குணசேகரன் என்ற விவசாயி பார்க்க போகிறோம். இவருடைய சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லோரும் ஒரு பயிரிட்டு அதில் வருமானம் இல்லை, அந்த பயிர் அறுவடை வரைக்கும் ரொம்ப வெயிட் பண்ண வேண்டியதாகுது, காத்திருக்க வேண்டியதாகுது. அதில் அறுவடை பண்ண பிறகு ஏமாற்றமும் இருக்குது. இதெல்லாம் தவிர்க்கிறதுக்காக, அவருடைய செலவுகள்லாம் தவிர்க்கிறதுக்காக இவர் பல பயிர் இட்டிருக்கார். வாழையில் கொய்யா, அப்புறம் மறுபடியும் இடைவெளியில் ஒரு பூசணி, அப்புறம் கீரைகள், புடலங்காய், இது மாதிரி பலதரப்பட்ட ஒரு பயிர்களை பயிரிட்டிருக்காரு. அவரை நம்ம இப்போ சந்தித்து அவருடைய கருத்துக்களை நம்ம கேட்டு பயனடையலாம் என்று எதிர்பார்க்கிறேன். நீங்கள் இந்த பயிர் செய்கிறத பற்றி உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு சொல்லலாம். ஏன் இது மாதிரி செய்கிறீங்க? யாராவது மற்றவங்கெல்லாம் போனீங்கன்னா வெறும் நெல், கம்பு, கேழ்வரகு ஒரு பயிரிட்டிருக்காங்க. இப்போ உங்கள் வயலில் பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல பல பயிர் இருக்குது. இதை செய்ய வேண்டிய காரணம் என்ன? நெல் நட்டால் தண்ணி அதிகம் செலவாகி போகுது. இப்போ இது நமக்கு தண்ணி பற்றாக்குறை இருந்தாலும் நம்ம இந்தமாரி கொய்யா, வாழை, எலுமிச்சம் இதுமாரி வகையில் நான் போட்டுன்னு வரேன். நான் அந்த இதில் ரைட்டு. இதுக்கெல்லாம் யார் விதை கொடுத்தாங்க? எலுமிச்சைன்னா எலுமிச்சை கன்று வேணும், கொய்யானா கொய்யா கன்று வேணும். அதெல்லாம் மார்க்கெட்டிங் லெவலில் ஷேர்ட்நட் போட்டு கன்று உற்பத்தி பண்ணி கொடுக்குறவங்க நமக்கு சொன்னோம்னா எடுத்தாந்து நமக்கு கொடுத்துருவாங்க. நம்ம இல்லை, உங்களுக்கு பிரைவேட்லேருந்து வாங்கினீங்களா இல்லை அரசில் இருக்கிற தோட்டக்கலைத்துறை உங்களுக்கு உதவி பண்ணிச்சா? தோட்டக்கலைத்துறையும் உதவி பண்ணுறாங்க. நம்ம வெளியும் கன்று வாங்கிக்கிறோம். நம்ம தனியார்கிட்ட கன்று கொடுக்கறதோட சரி தான். நம்ம அவங்க எதுவும் சொல்ல மாட்டாங்க. நம்ம ரெண்டுமே இது பண்ணி தான் செய்கிறோம். நம்ம இந்த கொய்யா சாகுபடியில் நீங்கள் கடைப்பிடித்த எல்லா முறைகளும் நடவு முதல் அறுவடை வரை நீங்கள் என்ன செஞ்சீங்கன்றதை கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள். நான் 2 ஏக்கரு நல்லா உழவு ஓட்டினேன். உழவு ஓட்டி எருவடித்து அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் மூலிமா அவங்களே எப்படி கன்று நடணும்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அவங்க சொன்ன மாரி 20க்கு 20 அளவு போட்டாங்க. அளவு போட்டு குழி எடுத்து அவங்க பார்த்து அந்த ஒன்றுக்கு ஒன்று குழி எடுத்து பார்த்து இதுக்கு என்னென்ன சரி அடியில் அந்த வேர்பூச்சி இதெல்லாம் நோய் வராமல் இருக்கிறதுக்கு அடியில் என்னென்ன தரணுமோ அவங்க எல்லாமே சொன்னாங்க. அது பிரகாரம் நான் அடியில் எருவு, டிஏபி, போரட்டு இதெல்லாம் கொஞ்சம் வேர்பூச்சி வராமல் இருக்கிறதுக்கு இது போட்டோம். அதேமாதிரி போடும்போதும் பெவிஷன் ரவை காய்ச்சி கன்று நடும்போது அது கன்று நட்டோடனே ஊற்றி விட்டோம்னா அந்த வேர்பூச்சி அந்த அழுகல் லாஸ்ட் வரைக்கும் உனக்கு வராமல் இருக்குன்னு சொன்னாங்க. அவங்க அக்ரிகல்ச்சர் நம்ம சொன்ன மாதிரி நம்ம அதை கன்று நட்டிலேருந்து அதை பண்ணி வரோம். நிலத்தில் களை அதிகம் வாங்காத அளவுக்கு நம்ம ஊடு பயிர் செய்யலான்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா அண்ணி அந்த பழைய காலத்து சொன்னதுனால அந்த ஊடு பயிர் செஞ்சுனாங்க. ஊடு பயிர் வாழை போட்டோம், கொய்யா உள்ளார போட்டோம்னா களை கொத்தும்போது அதை களை கொத்துறோம். நம்ம இதுக்கு தீனி போடும்போது அது ஒரே லெவலில் நமக்கு தீனி நம்ம இதுக்குன்னு செலவு பண்ண போகிறது கிடையாது. வாழைக்காய் என்ன மருந்து அதுக்கு வரும்போது இதை அடித்தோம்னா நல்லா ஈல்டு நமக்கு வரும், இதுவும் நல்லா வரும் நமக்கு. அதனால் ஒன்றும் இதுன்றது கிடையாது. நம்ம சரிங்க, நீங்கள் பயிர் பாதுகாப்பு முறையை நல்லா சொல்லிட்டீங்க. வேறு இதுக்கு உரம்லாம் எத்தனை தடவை வைக்கிறீங்க, எப்படி வைக்கணும்ன்றதை கொஞ்சம் தெளிவாக சொன்னால். மாதத்துக்கு 2 மாதத்துக்கு ஒரு தடவை தீனி நம்ம கையில் உள்ளப்போ வச்சுக்கலாம். நம்ம இருக்கிற நினைக்க சாப்பிட்றலாம் நினைக்க போகிறன்ற மாரி தீனி ஒரு 2 மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு ஏக்கருக்கு ஒரு 2 மூட்டை காம்ப்ளெக்ஸ் மாரி அந்த கொய்யா செடிக்கு வைக்கும்போது அந்த வாழைக்கு வைக்கும்போது அது ஈல்டு வச்சு நம்ம வரோம். இது வரைக்கும் கொய்யாவும் வாழையும் வைக்கும்போது அப்படியே அது கூட சேர்த்து தான் வைக்கிறோம். நம்ம கொய்யாக்குன்னு வைக்கல, கொய்யா வேறு இந்த தோட்டக்கால் போடலாம். அது போடும்போது அதுக்கு போடுற தீனி அதிலே நமக்கு வளர்ச்சி போகுது. நமக்கு இந்த நீர் நிர்வாகம் எப்படி பண்ணுறீங்க சொல்லுங்கள். அதான் நீர் நிர்வாகம் அந்த கொய்யா செடி உள்ளார வாய்க்கால் போட்டோம்னா வாய்க்கால் உள்ளார அந்த பாத்தியாக சின்னதாக பாத்தியாக கட்டி நம்ம அது உள்ளார தண்ணி கிட்ட பாசுகிற மாரி இது பண்ணின்னு வருவோம். நம்ம மற்றதுன்னா அந்த வாய்க்கால் தண்ணி பராமரிப்பு நம்ம அதான் அது கிட்ட வாய்க்கால் போட்டு செஞ்சோம்னா கொய்யா கண்ணுக்கு தண்ணி பாய்ஞ்சிக்கும், இதுக்கும் நம்ம ஊடு போயிருக்கோம். எந்த கீரை எந்த இருந்தாலும் தண்ணி இதுக்கும் 2 ஒரே இதில் எல்லாமே நம்ம இது பண்ணிக்கலாம். அந்த இது அடுத்து இதிலெல்லாம் கொய்யாக்கான்றது அப்படியே காய்க்குமா? ஒரு கவாத்துன்னு ஒன்று சொல்லுவாங்களா, அது ஒன்றும் பண்ண மாதிரி தெரியல. நீங்கள் இப்போதைக்கு கபாத்து முறைன்னு செஞ்சாங்க. இப்போ தான் அதை அந்த வளர்ச்சி கட்டுற மாரி இந்த புதிய முறைகள்ன்றதுனால எல்லாமே வளர்ச்சி கட்டி அந்த சவுத்தால் பேப்பர் இதை பாருங்கள் தூர் நிறையா இருக்குது பாருங்கள். ஒரு இதில் கிட்டத்தட்ட நான் 50-60 இருக்கும் தூருன்றது நிறையா. இப்போ இந்த வெயில் காலன்றதுனால அந்த கருவி கொட்டுது, மழை இல்லாததுனால நிறையா பருவெலாம் கருவி கொட்டிக்கிச்சு. நிறையா இருந்தாலும் ஒரு 100-120 இருக்கும், ஒரு இதில் 150 இருக்கும். கிட்டத்தட்ட 1.5-2 லட்ச ரூபா செலவு பண்ணிக்கிறேன். நான் 2 லட்ச ரூபா செலவு பண்ணிக்கிறேன். எனக்கு இன்றைக்கி ஈல்டு எனக்கு கிடைக்காது. எனக்கு அதில் இப்போ பூச்சி நெருக்கிறதுனால எனக்கு வந்தது. இப்போ இல்லைன்னு வச்சுக்க எனக்கு நல்லா எங்கேயே வந்திருக்கேன். எனக்கு இன்றைக்கி கணக்கு பண்ணி பார்த்தோன்னா ஒரு ஏக்கரை அவன் மற்றவங்களாம் 1 ரூபான்னு சொல்கிறாங்க.
நான் கிட்டத்தட்ட 1.5 ரூபா 2 ரூபா அளவுக்கு எடுக்கலான்னு கணக்கு பண்ணியிருந்தேன். இந்த மானம் காஞ்சதுனால சுத்தமாக இந்த பூ பிஞ்சு எல்லாமே கொட்டிக்கிச்சு. எல்லாம் கொட்டிக்கின மருந்து அக்ரிகல்ச்சர் என்ன சொல்கிறாங்களோ எல்லா மருந்து அடித்து எந்த கண்ட்ரோல் நமக்கு வந்து வரலை. நமக்கு சுத்தமாக தீனி போட்டோம் எல்லாம் இது பண்ணியும் பாருங்கள், வாய்க்கால் வழியில் தண்ணி தான் போட்டு விட்டும் பத்தலை. நமக்கு தண்ணி பார்த்தாதனால ஒன்றும் சரி பண்ண முடியல நமக்கு. அதில் பொதுவாக உங்கள் ஏரியாவில் அறுவடை போது ஒரு கிலோ கொய்யான்றது என்ன விலை விற்கிது? கொய்யா ஒரு கிலோ வந்து ஃபஸ்ட்டு நான் ஆரம்பத்தில் வந்து 5 ரூபா கொடுத்தேங்க. 5 ரூபா கொடுத்து எனக்கு நஷ்டம் தான் வந்தது. காய் பூரா எடுத்துக்கிறாங்க, பழத்தை பூரா வந்து அவங்களே ஃப்ரீயாக எடுத்துக்கிறாங்க. இப்போ ஒரு 10 கிலோ காய் எடுக்கிறாங்கன்னா அது 10 கிலோவுக்கு அவங்க பழத்தை எடுத்துக்கிறாங்க. அந்த பழத்தை எடுக்கும்போது நமக்கு லாபமே இல்லை. அதில் அந்த 10 கிலோ காய்ச்சி தான் 150 ரூபா கிடைக்குது. அந்த பழத்து காய்ச்சி அவங்கன்ற மாதிரி நாங்கள் எடுத்து விற்கிறதுக்கு போகணும் எங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டு அது வேறுன்றாங்க. நம்ம மார்க்கெட்டில் விலைங்க போனாலும் நமக்கு எல்லாமே வந்து நஷ்டம் தான் வருது. லாபம்னு கிடைச்சா கூட இதெல்லாம் வரும்போது கொய்யான்னு வரும்போது வியாபாரிங்க தான் நல்லா லாபத்துக்கு எடுறாங்க. அவங்க எடுத்துன்னு போய் 40 ரூபா 50 ரூபான்னு விற்கிறாங்க. நாம் வந்து மார்க்கெட்டிங் இவ்வளோ இப்போ நம்ம 2 ஏக்கர் போட்டுக்கிறக்காய் நம்ம 2 ஏக்கர் ஒரு ஆள் விற்க முடியாது. நாம் விற்றானா ஒரு 20 கிலோ 30 கிலோ தான் விற்கலாம். இப்போ நாம் 4 பேர் வந்தாங்கன்னா 4 10 400 தான் கிடைக்குது. இப்போ நான் என்ன ஒரு 10 கிலோ எடுத்தும்போது தான் எனக்கு ஒரு கூட ஒரு 200 ரூபா கிடைக்கும். இதெல்லாம் என் வேலையை விட்டுட்டு கெண்டை கலப்பத்து மோட்டர் கலப்பத்துலாம் விட்டுட்டு நான் போய்ட்டு உக்காந்து விற்றா தான் எனக்கு 10 ரூபாய் கிடைக்கும். நான் டெய்லியும் விற்றுனா நான் நிலத்தில் வந்து தண்ணி பாச முடியாது. மற்ற இது மருந்து அடிக்கணுமா போகணுமான்னு எதுவுமே பார்க்க முடியாது. இப்போ நான் வெளியே போயிட்டேன்னா நான் வந்து இதில் வந்து பார்க்குறது கஷ்டம். மாதம் 2 களை கொத்துறோம். மாதம் 2 களைலாம் பில்லி இல்லாத போது கொத்திடும். நம்ம அப்படியே சும்மா ஒரு போக்கு மொழியும் போது கொத்தினா தான் நமக்கு வந்து அடுத்த களை வந்து ஈஸியாக இருக்கும், ஆளும் கம்மியாகிடும். இப்போ 2 ஏக்கர்னா ஒரு ஏக்கருக்கு வந்து 30 ஆள், 2 ஏக்கருக்கு 60 ஆள், கிட்டத்தட்ட 6 7 8,000 ரூபான்றது செலவாகிடும். அந்த மாதத்துக்கு வந்து 5,000 ரூபா களை கொத்தத்துன்னு வச்சா தான் வந்து பூமி நல்லாயிருக்கும். அந்த வேறு காற்று எடுத்து நல்லாயிருக்கும் நம்ம கொய்யா செடிக்கு. இல்லைன்னா நாம் உள்ளார வர முடியாது. பூச்சி பில்லி அதிகமாக போயிடுச்சுன்னா பூச்சி போட்டு விஷப்பூச்சிகள் இருக்கும். அது உள்ளார வரத்துக்கு நம்ம ரொம்ப இது. இந்த பண்ருட்டி லைன்லாம் போனால் பூச்சி வந்து வெறியும் பில்லி தான் வச்சிடறாங்க. பில்லியை வச்சு களைக்கொல்லி அடிச்சிடுறாங்க. களைக்கொல்லி அடித்தாலுமே அந்த வந்து அந்த பூமியில் இருக்கிற மண்புழுக்கெல்லாம் செத்துடும். நல்ல பூச்சி தன்மையெல்லாம் செத்துடும். நல்லது கெட்டது தான் அவங்களுக்கு நிற்கும். பின்னாடி வருங்காலத்துக்கு அவங்களுக்கெல்லாம் வந்து அந்த களைக்கொல்லி மருந்து அடிக்கிறவங்களுக்கு பூமி தரமே கெட்டு போயிடும். இன்னும் கிட்டத்தட்ட 10 வருஷத்தில் கணக்கு பண்ணி பார்த்தா களைக்கொல்லி அடிக்கிற மருந்து இது நிலம் பூரா கம்ப்ளீட்டாக தரம் பூரா வீணாக போயிடும். நாம் களைக்கொல்லி அடிக்காத அளவுக்கு தான் மாதத்துக்கு சராசரி 12 ரூபா ஒரு கலைக்கு. அதான் 60 பேர் 120 பேர், அதை 12,000 ரூபா நம்ம கணக்கு பண்ணி களை கொத்திடுறோம். இல்லைன்னா நம்ம விட்டோம்னா களைக்கொல்லி மருந்து அடிச்சோம்னா கிட்டத்தட்ட 4 வருஷம் எனக்கு நல்லா வரும். 4ஆவது வருஷம் பார்த்தா ஈல்டு எதுவுமே நல்லா இருக்காது. அது அவங்க சொல்கிறாங்க காய் வெடிப்புக்கு, இந்த கொய்யாக்கால காய் வெடிப்புக்கு என்னென்னு கேட்டால் களைக்கொல்லி மருந்து அடிச்சேன்னு கேட்டாங்க. நான் களைக்கொல்லி மருந்து அடிக்கலான்னு கேட்டேன். என்னங்கன்னு காரணம் கேட்டால் அவங்க கேட்கும்போது களைக்கொல்லி மருந்து நாங்கள் அடிக்கிறோம், அந்த களைக்கொல்லி மருந்து அடிச்சுன்னா அந்த காய் வெடிப்பு வருன்றாங்க. நான் களைக்கொல்லி மருந்துலாம் அடிக்கலை. அப்புறம் அக்ரிகல்ச்சர் இது கேட்கும்போது இந்த காய் வெடிப்புக்கு என்னங்கன்னு கேட்டால் இந்த காய் வெடிப்புக்கு வந்து அந்த போரான் சத்து கம்மி, அதை வந்து அடிங்கன்னாங்க. அப்புறம் போரான் சத்து 2 தடவை அடித்தா பிறகு நல்லாவும் நமக்கு வந்து கண்ட்ரோல் ஆகிடுச்சு, அந்த காய் வெடிப்பு இல்லை. ஏன்னா அவங்க அந்த பண்ருட்டி லைன்லாம் கணக்கு பண்ணி பார்த்தோன்னா அந்த களைக்கொல்லி மருந்து அடிக்கிறதுனால காய் வெடிப்பு வருதுன்றாங்க. அவங்க வரது பார்த்தா அந்த பண்ருட்டி லைனில் காய் வெடிப்பு நல்லா பெரிக்காயாக இருக்கும், நல்லா வெடிப்பாக இருக்கும் நல்லா அப்படியே. அவங்க அதனால் கேட்டுனா இல்லை, அதனாலே அதை பயந்துக்கு நான் என்ன பண்ணுறது களை கொத்திடுறேன். மாதத்துக்கு 2 களை சராசரி 12,000 ரூபா நமக்குன்றது மாதிரி நமக்கு நஷ்டம்தான். இப்போ எனக்கு களைக்கொல்லி மருந்து ஆச்சுன்னா 3 மாதத்து வரைக்கும் தாங்க எனக்கு. ஏதோ 3 மணி 35,000 ரூபாய் என் லாபம். ஆனால் எனக்கு நான் மண்ணு தரம் நல்லா இப்போ கிளை வர சங்கதி நல்லா இருக்கணுன்றதுனால நம்ம வந்து களைக்கொல்லி மருந்து அடிக்காமல் 3 மணி 30,000 ரூபாய் நமக்கு நஷ்டம்னாலும் வரவங்களுக்கு நிலம் இருக்கணுன்றது தான். என்ன ஒன்று வருங்காலத்துக்கு போனால் நிலம் சாப்பாடு கூட வழி இருக்கா. எல்லாம் மணன்னு போட்டாங்க. மணன்னு போட்டால் பிறகு இப்போ எங்கள் ஏரியா போகிற மனை, இப்போ என் நிலம் போகிற பக்கத்தில் மனை தான். இப்போ நான் ஒரு ஆள் தான் வச்சுக்கிறேன். இப்போ நான் ஒரு ஆள் போட்டேன் ஏரியா, இந்த ஏரியா போகிற அந்த 99 ஏக்கரில் கிட்டத்தட்ட ஒரு 40 ஏக்கர் மனையாக தான் வந்துடும். வர போப்போ இந்த ஏரியா போகிற மனை வந்து போச்சு. நான் இந்த இடத்துல வந்து ஒன்றும் ஒரு கிராமத்துக்கு ஒரு ஏரியாவை கணக்கு பண்ணி பார்த்தா நான் ஒன்றுமே மிச்சம் மீதி நிற்காது நமக்கு. இது வரைக்கும் நீங்கள் கொய்யாவை பற்றி சொன்ன ஒரு முறையில் ரொம்ப திருப்தியாக இருக்குது. அந்த கவாத்து வேண்டியல சார், இந்த கிளைகளை கீழே அழிச்சு விட்டா நல்லா இருக்கும்ன்றது நல்ல புதுமையாக இருக்குது. அதில் 5 கலப்பு வர்றதுக்கு இதில் 150 கலப்பு 150 கலப்பு இருக்குது. அந்த வெயிலில் வந்து இதை பாருங்கள், அதை அப்படியே வறுத்து பாருங்கள். வறுத்த அப்படியே அந்த இது இதாக போகுது பாருங்கள். வறுத்து கறி அப்படியே அந்த குஷ்டரோகம் மாரி இதாக போகுது. அந்த சரி இது போகிற அந்த பாருங்கள், இந்த கணு பூரா எல்லாமே இதுதான். அப்படியே வந்து வெயிலில் வந்து கொட்டிக்கிச்சு எல்லாமே. அந்த ரொம்ப 12 மாதம் வெயிலில் வருவ
அப்படியே அப்படியே காஞ்சி வைக்கும் அந்த இதுவே. சரிங்க ஐயா, ரொம்ப நல்ல கருத்து சொன்னீங்க கொய்யாவை பற்றி. நன்றி, வணக்கம். மண்ணில் மறுமலர்ச்சி வாழ்வில் புதிய எழுச்சி மக்கள் தொலைக்காட்சி மாறும் காலங்களில் மலரும் பூமி இது இதுவே ஊரக வளர்ச்சி. மலரட்டும் 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 மலரும் பூமி இங்கு மலரட்டும். மலரும் பூமி இது கிராமிய பொருளாதார மேம்பாட்டு நிகழ்ச்சி.